தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 5:16 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கிரகங்களுக்குன்னு சொல்லி வாகனங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அந்த வாகனத்தை நீங்கள் ட்ரேட்மார்க்காக போடலாம், உங்களுடைய லோகாவாலாம் போடலாம். சில பேருடைய இதை பார்த்தீங்கன்னா அதையே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல தொழிலில் விருத்தியாக இருக்கும். சூரியனுக்கு தேர் வாகனம், சந்திரனுக்குன்னு எடுத்துக்கிட்டால் முத்து விமானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கு அன்னப்பட்சி. இதை ஒரு கவிதையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சூரியனுக்குரியதுவோ தேரே ஆகும், சுடர் திங்கள் முத்து விமானம் ஆகும். காரியத்தை முடிக்கும் செவ்வாய்க்கு அன்னம் ஆகும், கனிந்த புதன் குதிரை என சொல்லி வைத்தார். புதன் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தால் குதிரை உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம். குதிரை தாவி போகிற மாதிரி போடலாம் படம். ஆனால் அது வீதியை பார்த்து போகிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வந்த செல்வமெல்லாம் வீதிக்கு போயிடும், வெளியில் போயிடும். அதை உள்நோக்கி போடணும். அந்த நம்ம போடக்கூடிய அந்த லெட்டர் பேடில் அதிர்ஷ்ட சின்னம் போடுறதே ஒரு பெரிய கலை. அது இருக்க இடம், சில இடங்களுக்கு எதிரில்னு போடக்கூடாது, எதிரியாக போயிடுவாங்க, அருகில்னு போடணும். இப்படி சில நல்ல நுணுக்கமான இது பார்த்து போடணும். விசிட்டிங் கார்டு தயார் பண்ணாலும் லெட்டர் பேட் தயார் பண்ணாலும் நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடிய பார்வை பொருளாக கூட இதை வச்சுக்கலாம். கனிந்த புதன் குதிரை என சொல்லி வைத்தார். இப்போ புதனுக்குரிய ஆதிக்கம் என்னென்ன அப்படின்னா, ஆயில்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதன் திசை இருப்பில் பிறந்தவங்க, அவங்க குதிரையை தனம் பார்க்கலாம். குதிரையை வாங்கி பொம்மையெல்லாம் வச்சுக்கலாம். 2 குதிரை ஜோடி குதிரையாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நேர்மை தரும் குருவுக்கு யானையாகும். யானை படம் பார்த்துருப்பீங்க, சில படங்கள் எல்லாம் வரும், எடுத்தோடனே யானை வரும். யானை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் யானையாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் பண்ணணும். அது தும்பிக்கு கீழே பூ இருக்கணும். அப்படி வச்ச படமாக இருந்தால் நல்லது. நேர்மை தரும் குருவுக்கு ஆணையாகும், நேசிக்கும் சுக்கிரனோ கருடன் என்றார். கார்மேக நித சனிக்கோ காகம் ஆகும். சனிக்குன்னு எடுத்துக்கினா காகம். களிர் ராகு ஆடாகும், சிம்மம் கேது. கேதுவுக்கு சிங்கம். இதனுடைய இந்த என்னென்ன வாகனம் என்னென்ன கிரகத்துக்குங்கிறத மனதில் நீங்கள் பயிற்சிக்கிட்டு, உங்களுக்கு ராசிநாதன் எது, அதுக்குரிய வாகனம் எது, அந்த வாகனத்தை நம்ம எப்படி படமாக உபயோகப்படுத்தலாமா, லெட்டர் பேடில் உபயோகப்படுத்தலாமா, தொழில்நுட்பத்துக்கு உபயோகப்படுத்தலாமா, இல்லை தினம் பார்வை பொருளாக வச்சுக்கலாமா, அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து அதை வாழ்க்கையில உபயோகத்திற்கு கொண்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் வளமாகும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று திருமண முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. நேற்றைய சேமிப்பு இன்றைக்கு செலவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கலாம். 3ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். 12க்கு அதிபதி 3இல் இருப்பதனாலே உங்களுக்கு உடன்பிறப்புகள் வழியில் ஒரு விரயம் உண்டு. அது நல்ல விரயமாகவும் சுப விரயமாகவும் இருக்கலாம். இன்றைக்கு கிழமை ஞாயிறு என்பதனாலே இன்றைக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற நாள். வீடு மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். சந்திக்கும் நண்பர்கள் மூலம் சந்தோஷமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நிலையான வருமானத்திற்கும் வழியமைத்துக் கொள்வீர்கள். 2இலே குரு இருப்பதனாலே குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். இன்று இனிய நாள், நல்ல நாள், யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று காலை 11:34 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். குரு சந்திர யோகம் இருப்பதனாலே நீங்கள் அதிகாலையில் எடுக்கும் முடிவு நல்ல முடிவாக இருக்கும். அந்த முடிவு வெற்றியும் பிறக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். உத்தியோகம் தொழிலே நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண கனவுகள் நனவாவது மட்டுமல்ல, கடமையில் இருந்த தொய்வும் அகலும். பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழாக்கள் போன்றவற்றையும், கற்றல் திறப்பு விழா, கடை திறப்பு விழா போன்றவற்றை பற்றியும் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 11:34 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சந்திரன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நிறைவேறும், நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார நிலை உயரும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். எதிர்பார்த்த தனலாபம் எளிதில் கிடைக்கக்கூடிய விதத்திலேயே உங்களுக்கு இருக்கின்றது. இன்று பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுக்கு பக்குவமாக சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருந்தாலும் கூட ராஜநாதன் சூரியனை குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு பைசலாகலாம். அதாவது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிரிகளின் தொல்லை மாறும்.
தொழிலில் இருந்த குறுக்கீடுகளும் அகலும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய விதத்திலேயே உங்களுக்கு பக்கபலமாக நண்பர்களும் இருப்பார்கள். அதே நேரத்தில் உறவினர்களும் உங்களுக்கு இருக்கலாம். கேது ஜென்மத்தில் இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். எனவே அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு மாலை நேரம் சென்று வழிபட்டு வர வேண்டும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாமா, எப்பொழுதுதான் நாம் அது மாதிரியான ஆலயங்களுக்கு செல்ல இயலும் என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கும். இன்று வழிபாடு வளர்ச்சியை கூட்டும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு ஆரோக்கியத்திற்காக செலவிட்ட தொகை குறைகின்ற நாள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் உங்களுக்கு தொலைபேசி மூலம் வரலாம். அது மட்டுமல்ல, தட்டுப்பாடுகள் அகலும். வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களை சந்தித்து மகிழப் போகின்றீர்கள். 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் கூட இதிலேயே நாம் நீடிக்கலாமே, ஏன் வேறு வேலைக்கு செல்வோம் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு நல்ல முடிவு கிடைக்கும் நாள். மற்றவர்களை நம்பி செய்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குறுக்கீடு சக்திகள் அகலும். புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். திருமண யோகம் உங்களுக்கு வரப்போகின்றது. ஏனென்றால் திருமண தடை இதுவரை இருந்து பல மாதங்களாக பேசி விட்டு போனதே. குரு பார்த்தும் நமக்கு கைகூடவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இப்பொழுது புத்தாண்டு பிறந்து விட்டது, இதில் ஏதாவது நல்ல காரியம் நடைபெறுமா என்ற உங்களுடைய சிந்தனைக்கு இன்றைக்கு முற்றுப்பெறும் விதத்திலே இன்று நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. வரன்கள் வாயில் தேடி வரும். வழிபாட்டாலும் உங்களுக்கு வளர்ச்சி கூட நினைப்பவர்கள் இன்று குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 11:34 வரை சந்திராஷ்டமம். எனவே எது செய்ய நினைத்தாலும் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்வது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே நடத்த இயலும். காலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் இன்று காலை 11:34 மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே ஏதேனும் புது முயற்சி செய்ய நினைத்தால் நீங்கள் அதிகாலையில் செய்யலாம். இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுது அன்று முழுவதுமே உங்களுக்கு சஞ்சலங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையாது. வரவை காட்டிலும் செலவு கூடலாம். நண்பர்களை நம்பி பயனில்லையே என்று கூட கருதுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மகத்துவமான நாள். உற்சாகமாக செயல்படுகின்ற நாள். உடன் இருப்பவர்களாலும் நன்மை உண்டு. உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். ஆதரவு கருமைப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, பழைய வாகனம் பழுதாகிறது, அதை கொடுத்து விட்டு புதிது வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல வாகனம் வாங்கும் யோகம் கூட உண்டு. 6லே குரு இருப்பதனாலே இன்று நீங்கள் எதிர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. குருவின் பார்வை 2இல் பதிவதனாலே அவை நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்றைய நாளை இனிய நாளாக ஆக்கி கொடுக்க வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டிலும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிலும் கவனம் செலுத்தினால் எந்த எதிர்ப்புகளும் உங்களுக்கு பாதிக்காது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகளுடன் கூடிய ஒரு புதிய அமைப்பு வரலாம். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். உங்களுக்கு இன்றைக்கு இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி கிடைக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகி உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. ஒம்பு வழக்கில் தீர்ந்து வளம் காணும் நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். அதிகாலையிலேயே சில பிரச்சனைகள் வரலாம். கடன் சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். உத்தியோகத்தில் கூட தொலைபேசி வாயிலாக இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களை வேலை பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள். என்ன இருந்தாலும் இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் கூட போகலாம். வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.